கலாத்தியர் 1:16-17 பவுல் சொல்லுகிறாரு, தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த அவர் பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் எனக்கு முன்னாலேயே இயேசு யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்லாம் குறித்து நன்றாக அறிந்து கற்று தேர்ந்திருந்த அந்த 12 அப்போஸ்தலர்கிட்ட போய் இது மாதிரி வெளிச்சத்தை பார்த்தேயா, இயேசுங்கிற ஒரு கடவுள் என்னோட பேசினாரு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிலாம் அவங்கள்ட்ட போய் நான் கேட்காமல் எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் அப்புறம் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு வந்தேன்கிற ஒரு தகவல் செய்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த அரபி தேசத்தில் 3 ஆண்டுகள் அந்த அரபி தேசத்தில் உட்கார்ந்து தேவன் ஏராளமான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த ரிவீல் பண்ண ஏராளமான தகவல்களை இவர் கடவுளிடத்திலிருந்து நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நேரடியாக கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்த அளவில் இந்த அரபி தேசம் என்ற அந்த இடம் ஒரு வெளிப்பாட்டின் இடம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த பவுல் சவுலா இருந்த காலகட்டங்களிலேயே மோசேயுடைய நியாய பிரமாணங்களில் எல்லாம் மிகவும் கற்று தேறின ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆனால் அன்பார்ச்சுனேட்டா இயேசுவை தெரியவில்லை. அந்த நியாய பிரமாணங்களுக்குள் ஒளிந்திருக்கிற இயேசு யாருன்னு தெரியவில்லை. ஆனால் இந்த 3 ஆண்டுகள் அரபி தேசத்திலே பவுல் இருந்த நாட்களிலே அதே நியாயப்பிரமாணங்களை இப்ப வாசித்து பார்க்கிறாரு. ஏன் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது என்ற ரெவலேஷனை பெற்றுக்கொள்கிறாரு. ஆதியாகமத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு அதிகாரங்களாய் ஒவ்வொரு புஸ்தகங்களாய் வாசிக்கிறார். வாசிக்க ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இயேசு வெளிப்படுகிறத காண்கிறார். பயங்கர கன்விக்ஷனுக்குள்ள அவன் வந்துவிட்டார். ஆகையினாலதான் அவர் நிருபங்களை அந்த நாட்களிலே எழுதினது இன்றைக்கும் நம்ம வாசிக்கும் போது மிகுந்த உற்சாகத்தை நம்முடைய ஆவிக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு பவுலுக்கு அரபி தேசம் ஒரு இடத்துக்கு போய் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நம்ம எந்த அரபி தேசத்துக்கு போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல அவருடைய இன்ப பிரசனத்தை உணரக்கூடிய அனுபவம் உடையவர்களாய் காணப்படும் பட்சத்தில் அந்த அரபி தேசம் நம்ம வீட்டில் நம்ம ரூமுக்குள் வாழ்ந்து விடுகிறது. ஒரு வெளிப்பாட்டின் இடமாக நாம் இருக்கிற இடமே மாறி விடுகிறது அவருடைய பிரசனத்தினால்.